பாலு மகேந்திராவை மிக கடுமையாக எதிர்த்தவர்களில் முதன்மையானவர் சுதாங்கன். நடிகை சோபாவின் தற்கொலைக்கு பிறகு அதற்கு காரணம் பாலு மகேந்திராவின் சித்திரவதைதான் என்பதை ஆதாரங்களோடு எழுதினார். ஒரு பிணத்தின் மேல் நின்று கொண்டு கலை கூத்தாடுகிறார் இந்த மேதை என்று அப்பட்டமாக பாலு மகேந்திராவை சாடினார். பாலு மகேந்திரா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சுதாங்கனை மிரட்ட பயந்தபோது சுதாங்கன் பின்வாங்காமல் சோபாவின் மரணத்திற்கு பின்னால் இருந்த ரகசியங்களை உரைக்கச் சொன்னார். புலனாய்வு இதழான தராசில் பணியாற்றிய சியாம் பாலு மகேந்திராவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த அந்த பெண்களை அடிமைப்படுத்தும் குணத்தை அம்பலப்படுத்தினார். பாலு மகேந்திரா எப்படி தன்னுடைய சினிமா பட்டறை மாணவிகளை மூளைச்சலவை செய்கிறார் என்பதையும், அர்ச்சனா போன்ற நடிகைகளை எப்படியெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்பதையும் துணிச்சலாக எழுதினார். கலைஞன் என்பவன் புனிதன் அல்ல, அவன் ஒரு சாதாரண மனிதன். அவனது தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற தொனியில் சியாமின் கட்டுரைகள் அமைந்தன. இடதுசாரி சிந்தனையுள்ள பத்திரிகையாளர்களான ரா ஜவஹர் போன்றோர் பாலு மகேந்திராவின் பின்னியம் பேசும் படங்களுக்கு பின்னால் இருந்த ஆணாதிக்க வர்க்கத்தை அடையாளம் காட்டினார். வீடு